ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு பார்ட்டாக ஒரு வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்துருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறது எப்படின்னா, அந்த நாட்டுக்கோழி வந்து நம்ம சாப்பிட்றனால என்ன பயன்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோவில் அந்த நாட்டுக்கோழியில் பார்ட்டில் கால்களாக இருக்கட்டும், அதோட முட்டைகளாக இருக்கட்டும், அதை எப்படி நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு உடம்புல என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத நான் வீடியோ அடுத்து போடுவேன். அந்த பார்ட்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி. அதாவது நாட்டுக்கோழியில் ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம வந்து சாப்பிட்டு வரனால என்னென்ன விதமான நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வந்து நம்ம சாப்பிட்றனால என்ன பயன்கள் அப்படின்னும், அந்த நாட்டுக்கோழி குழம்பு நம்ம இந்த மணிக்கு செஞ்சு சாப்பிட்றனால என்ன பயன்கள் தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் அதோட முட்டை, கால், அதோட நாட்டுக்கோழியோட அந்த கால் இதெல்லாம் எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், அதோட பயன்கள் என்னென்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடலுக்கு ரொம்பவே ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நம்ம இந்த நாட்டுக்கோழி வந்து சாப்பிட்டு வரலாம். நாட்டுக்கோழி குழம்பை வந்து நம்ம எளிதாகவே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். இப்போ பிராய்லர் கோழி சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற கோழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்கும். ஆனால் நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் சாதாரணமாக கோழி வந்து இந்த பிராய்லர் கோழி வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக நாட்டுக்கோழி வாங்கி இந்த மணிக்கு குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு நன்மைகளை விளைவிக்கிறதுக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதனோட பயன்கள் என்னென்னு சொல்லிட்டு அந்த குழம்பை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாலிபர்கள், உடம்புல வலிமை இல்லாத அந்த வாலிபர்கள், உடல் வலு வந்து இழந்த முதியோர்கள், பெண்கள், புதுமண தம்பதிகள், நீடித்த நோயால் வந்து பாதிக்கப்பட்டவங்க, அப்படி இருக்கவங்க அப்படின்னா நாட்டுக்கோழி வந்து நம்ம உடம்புல எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக அவங்க உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நாட்டுக்கோழினே சொல்லலாம், அதில் எந்த பார்ட்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக அந்த குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப நம்ம என்ன பயன் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்பவே பயனுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா, விவசாய நிலங்களுக்கு புழு பூச்சிகளை கொத்தி தின்றுவிட்டு நாட்டுக்கோழி இடும் கழிவுகளை வந்து நம்ம அந்த நிலத்துக்கு விடுறதுனால அந்த நிலம் வந்து நல்லா செழிப்பாக வளரும் அப்படின்னே ஒரு பயன் இருக்குது. அந்த நாட்டுக்கோழியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ குழம்பு வச்சு சாப்பிட்றனால சளி, இருமல், அடுத்து இதயம் சம்பந்தமான நோய்கள், கால் வலி, முதுகு தண்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் அப்படின்னு சொல்லி நிறைய வலிகளுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிளாயர் கோயில்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொழுப்பு சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 100 கிராம் நாட்டுக்கோழியில் 4 கிராம் தான் கொழுப்பு வந்து அது இருக்குது. அதுவே 100 கிராம் பிளாய்லர் கோழியில் பார்த்திங்கன்னா 23 கிராம் வந்து கொழுப்புகள் அதிகமாகவே இருக்குது. புரதமும் பார்த்திங்கன்னா அப்படி தான், பிளாய்லர் கோழியில் 100 கிராம் பிளாய்லர் கோழியில் 16 கிராம் புரதம் வந்து அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புரதம் வந்து 21 கிராம் தான் அந்த இது இருக்குது. அதனால் நமக்கு அதிகமாக தான் நாட்டுக்கோழி நம்ம சாப்பிட்றனால நமக்கு உடம்புல சத்துக்களும் மிகவே அதிகமாகவே இருக்கும். நமக்கு உடம்புக்கும் இது வந்து ரொம்பவே நல்லது. சளி, இருமல் தொந்தரவு இருக்கிறவங்க, இப்போ நண்டு வந்து சாப்பிட்றனால அது சரியான, நம்ம நாட்டுக்கோழி வந்து எடுத்துக்கிறப்ப அந்த சளி, இருமல் தொந்தரவாக இருக்கட்டும், இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், கால் வலி, குறுக்கு வலி, இந்த மணிக்கு இதுக்கெல்லாம் இந்த நாட்டுக்கோழி வந்து அதுவும் குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லது. இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களா தாராளமாக இந்த இதை எடுத்துகிட்டு வரப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே மருந்து அமைகிறதுக்கு இந்த நாட்டுக்கோழி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட குழம்பு வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மணிக்கு பொருட்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்துக்கிறீங்க. சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வெங்காயமாவது மேக்ஸிமம் எடுக்கணும். நீங்கள் அதோட அதிகமாக எடுத்தாலும் பரவாயில்ல. 10 வெங்காயம்,
அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 50 மில்லி, ரொம்ப சேர்க்கக்கூடாது, இந்த அளவில் தான் சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் வரும், நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லது. 50 ml. அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து 1 கப்புக்கு, தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த தேங்காய் பால் வந்து 1 கப்புக்கு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மல்லி இருக்குல்லையா, அது நல்லா தூளாக எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு. சோம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்தால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம்னா மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் வந்து 2. இப்போ உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மணிக்கு, ஆனால் ரொம்ப காரமாகவும் எடுத்துக்க வேண்டாம், மேக்ஸிமம் 2 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நமக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி இலைகள் வந்து சிறிதளவு, உப்பு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போ இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் முதல்ல எடுத்து வச்சுருங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை முதையே நம்ம வந்து நல்லா பொடியாக, எந்த அளவுக்கு பொடியாக நல்லா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா வானொலியில் நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை ஊற்றி நல்லா வந்து எண்ணெயை நல்லா காய வச்சோடனே சோம்பு கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளிக்கணும். அது தாளித்து வந்தோடனே அதோட நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் இது 2மே நல்லா சேர்த்து நல்லா நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இது வதங்கிய பின்பு நம்ம அவற்றை ஆற வச்சு நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். பின்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பொருட்கள் எடுத்துக்க முடியாது. நாட்டுக்கோழியை வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா வந்து என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்து அதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா குட்டி பீஸாக கட் பண்ணி நமக்கு அந்த வந்து எந்த ஷேப்பில் தேவையோ கட் பண்ணி எடுத்து அதை குக்கரில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்த மீதுள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து அதோட நம்ம தக்காளி எடுத்துருந்தோம் இல்லையா குட்டியாக வெட்டி அதனையும் சேர்த்து மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டு குக்கரில் வந்து விசில் விடணும். மேற்கூறிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிய பின்பு, அதாவது பார்த்திங்கன்னா வந்து நாட்டுக்கோழியை சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த சொல்லிய தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாட்டுக்கோழியை சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து நம்ம வந்து வைக்கணும். குக்கர் வந்து பார்த்திங்கன்னா சிறிது நேரம் விசில் போட்டு மூடி வைத்து கொள்ள வேண்டும். மூடி வச்சுட்டு என்ன செய்யணும்னா 5 நிமிடம் கழித்து குக்கரை நம்ம திறந்து அரைத்து வைத்த மசாலாவை வந்து அதனோட சேர்த்து நன்கு அதையும் கிளறி பின்பு அதனோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலையும் நம்ம நல்லா ஊற்றணும். ஊற்றி நம்ம இன்னொருக்கு மூடி வச்சிடணும். நாட்டுக்கோழி வேக ஆரம்பித்தவுடன் சிறிது நேரம் ஆகும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 5 விசில் வரும் வரை அதை வேக விடணும். 5 விசில் வந்து மேக்ஸிமம் வரணும். அது வரைக்கும் அதை நல்லா வேக விடுங்க. அப்போது தான் கறி நன்றாக வெந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். நல்லா வதங்க விடுறீங்க. 5 விசில் வந்தவுடன் அதை இறக்கி குக்கரை திறந்து கொத்தமல்லி இதழ்களை தூவி நம்ம வந்து இறக்கிடணும். கரம் மசாலா பொடி வந்து கொஞ்சம் சேர்க்கணும். அந்த நேரத்தில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நமக்கு நல்லா காரசாரமான அந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பிட்றப்ப கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ப்ராப்ளங்கள்லாம் நீங்கி உங்கள் உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இது இவங்க வீடியோவில் குழம்பு வைக்கிறதுக்குலாம் எப்படி, அதனோட பயன்கள் மட்டும் சொல்லிட்டு விடாமல் இந்த குழம்பு வைக்கிறதுலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மணிக்கு மெத்தடில் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ பயனாகவும் இருக்கும். முக்கியமாக அந்த சளி இருமல் தொந்தரவுலேருந்து உங்களை விடுபட்டு கொடுக்கறதுக்கு இந்த கண்டிப்பாக நான் சொன்ன இந்த தகவல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கன்டினியூஷனாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.